ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம். நல்ல வாயை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தையும் துதியும் நாம் ஏறெடுப்போம். அநேக ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. வாயை திறந்து யாரும் அங்கே இங்கே பார்க்காம பேசாமல் வாயை திறந்து மட்டும் ஸ்தோத்திரம்னு மட்டும் சொல்லுங்கள். ஆண்டவருக்கு போதும். இயேசு ராஜாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம். நீங்கள் துதிக்கிற சத்தம் எனக்கே கேட்கல. நல்ல வாயை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன் பார்ப்போம். கண்ணை மூடி யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். கண்ணை மூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு மட்டும் சொல்லுங்களேன் பார்ப்போம். இயேசு ராஜாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்கள் நடுவிலே உலாவுகிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடம் முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவர் நீர் தாவரித்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, தேவ மகிமையினாலே தேவ பிரசன்னத்தினாலே இந்த இடத்தை முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறப்பா. யாரும் சும்மா இல்லாம வாயை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன் பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். தேவ ஆட்டுக்குட்டியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவே ஆவே மலையாக பொழியும் சத்தமா பாடங்களை பார்ப்போம். ஆவே ஆவே இயேசு ராஜாவே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, கையை உயர்த்தி சொல்வீங்களா? ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. நீங்க மட்டும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆளுகை செய்யும் பலியாய்
நல்ல அழகா பாடுறீங்க. இன்னும் சத்தத்தை உயர்த்தி பாடுவீங்களா? அப்பா நாமத்தை உயர்த்துற ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க பாடுறாங்க ஆண்டவரே, ஆளுகை செய்யும் ஆளுகை செய்யும். பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யுங்கப்பா. பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, முழு மனசாய் பாடுங்களேன். ஆளுகை செய்யும் பலியாட. அல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன் பாப்பா. அவ்வளோதான் சத்தமா நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன் பாப்பா. பக்கத்தில் இருக்கிறவங்கள கையை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் இன்னைக்கு நீங்க வெளியே போகிறதற்குள்ளாகவே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றுதலை உண்டாக்குவார்னு விசுவாசமா சொல்லுங்க. அவங்களுக்கு விசுவாசம் வரட்டுமே. கையை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் நீங்க வெளியே போகிறதற்குள்ளாக ஒரு பெரிய மாற்றுதலை உண்டாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்ச சத்தமாவே சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை கையை தட்டி என் கூட நல்லா பாடுங்களா? எத்தனை பேர் கை தட்ட வரும்? நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுங்க பாப்போம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். நல்ல கையை தட்டி சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். மேல கையை உயர்த்தி சொல்லுமா? ஹalleluya, 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 ஹalleluya. நீங்க பாடுவீங்களா? ஹalleluya. இயேசுவே உங்க நாமத்தை உயர்த்த. ஹalleluya. கையை தட்டி சொல்லுங்களா? வாழ்வோம் இயேசுவே, சாவும் லாபமே. நீங்க பாடுங்க பாப்போம். வாழ்வோம் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. நீங்க சொல்வீங்களா? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன் அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன் அதை நித்தமும் காத்து. கையை மேல உயர்த்தி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்க சத்தம் கேட்கல, சத்தமா ஹalleluya. ஓர வலஹந்தரே ஹalleluya. சீஷன் என்பவன் குருவை போலவே. கையை தட்டி பாடுங்க. சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை, பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். நீங்க சொல்வீங்களா? பரலோக சிந்தை, பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினம். கைய
பாருங்களேன், உலகத்து மேலே ஆசைப்பட்ட ஒருவேளை ஆண்டவர் அதை என்ன பண்ணுவார்னா தடுத்து நிறுத்துவார். ஆனால் கர்த்தர் மேலே ஒரு மனுஷன் ஆசையாக ஓடி வரான்னு நினச்சிக்கோங்களேன், அவன் ஆசை என்றைக்குமே மோசம் போகலாம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நம்புனா சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். பாருங்கள், நடப்பாங்க, போவாங்க, உட்காருவாங்க, ஏந்திரிப்பாங்க, யாரையும் பார்க்காதீங்க. நீங்கள் பார்க்க வந்திருக்கிறது ராஜாதி ராஜாவாகிய இயேசுவை. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் முதல்ல நம்புறீங்க வெளியே போகும்போது தேவ சேனையாக தான் கடந்து போவோன்னு? எத்தனை பேர் நம்புறீங்க? அதான் ஜேம்ஸனை ஒரு நிமிஷம் மேலே வர முடியுமா? ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லியா அண்ணன் கையில் கொடுக்க ஆசைப்படுறேன். எத்தனை பேருக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி தெரியும்? எசேக்கியேல் தீர்க்கதரிசி எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சா ஆமேன்னு சொல்லுங்க, தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எசேக்கியேல் தீர்க்கதரிசி தெரியுமா வேதத்தில்? தெரிஞ்சா ஆமேன்னு சொல்லுங்களேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை 2ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஆவியை உனக்குள்ளாய் தந்து உன்னை என்ன பண்ண போகிறேன்னா காலூன்றி நிற்க செய்கிறார். சொல்லுங்களேன் பார்ப்போம். காலூன்றி நிற்க செய்யிருப்பார். சத்தம் கேட்கல. காலூன்றி நிற்க வைப்பார். யார் இருந்தா? இப்பதான் சொன்ன, உள்ள ஆவியானவர் இருந்தா நீங்க காலூன்றி நிற்பீங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் இருந்தா ஆவியானவர் சொல்றார், முதல்ல நீ காலூன்றி என்ன பண்ணுவ? நிப்பன்னு. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, நீங்க காலூன்றி நின்றீங்க. காலூன்றி நின்ற பிறகு என்ன தெரியுமா நடக்கும்? 37வது அதிகாரத்துல ஒரு பெரிய ஒரு டாஸ்க் ஒன்று வச்சிருக்கிறார் ஆண்டவர். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, 37வது அதிகாரத்துல ஒரு பெரிய வேலையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க காலூன்றி நின்றதை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சந்தோஷப்படவே கூடாது. நீங்க காலூன்றி நின்றுட்டீங்களா, அடுத்தது கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய வேலையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 37வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, எலும்புகள் நிறைந்த, அதாவது உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு கிட்ட ஆண்டவர் போய் எந்த மனுஷனை காலூன்றி நிற்க வச்சாரோ அதே மனுஷனை இப்போ சொல்கிறார், இப்போ நீ என்ன பண்ணு? எலும்புகளை பார்த்து பேசுன்றார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் காலூன்றி நிற்கணும்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கணும். ஆவியானவர் நின்றா போதுமா? இல்லை, நீங்கள் போய் இன்னும் அநேக சேனைகளை உருவாக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறேன்? நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஏதோ அண்ணன் கூப்பிட்டாரு, மீட்டிங் இருக்குது, போயிட்டு வரலான்னு வந்திருந்தீங்கன்னா இந்த மீட்டிங்கில் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. இதை எழுதி வச்சுக்கோங்க. ஏதோ பேருக்காக வந்தோன்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. ஆனால் கர்த்தர் இந்த மீட்டிங்கில் எனக்கு ஏதாச்சும் ஒன்று செய்வார்னு ஆசையாக வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போகிறதற்குள்ளாகவே இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை செய்வார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ஆமென்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படியே கண்ணை மூடி கையை உயர்த்துவீங்களா? கண்ணை மூடி கையை உயர்த்துவீங்களா? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஐயா, உமக்காக. எங்க பாடல்ல நம்ம எல்லாருடைய பாடல், உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லுங்க, பலியாகி பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் பரலோகம் திறந்தீரையா, பரலோகம்
வார்த்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். உங்கள் எல்லார் மேலும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. உங்கள் எல்லார் மேலும் தேவனுடைய தரிசனம் இருக்கிறது. இந்த தரிசனத்தை வீணாக்கி விடாதீங்க. இந்த உங்களை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சில நேரத்தில் நம்மளால் உண்மையாக இல்லாமல் இருக்க முடியும். ஆனால் அந்த உண்மையை கர்த்தர் பார்க்கல. ஏன்னா அவர் உண்மையாக இருக்கிறார். நம்முடைய உண்மை கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஆனால் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறை மட்டும் நம்மை வழிநடத்தி செல்லும். கையை மேலே உயர்த்தி